திடீர்னு பார்த்தா யுஎஸ் கவர்மெண்ட்டு அவங்க எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணிட்டு இருந்த வெப்பனை தெரியாமல் ஆக்டிவேட் பண்ணிடுறாங்க. இதனால ஒரு சிட்டி முழுக்க பாதிக்கப்பட்டு கிட்டத்தட்ட 5 லட்சத்துக்கும் மேற்பட்டவங்க இறந்து போயிடுறாங்க. இப்போ இந்த இடத்துக்கு தான் நம்ம ஹீரோயினோட ஹஸ்பண்ட் அவரோட பிஸ்னஸ் ட்ரிப்புக்காக வந்து போயிருக்கிறாரு. நம்ம ஹீரோயினும் ஹஸ்பண்டுக்கு எப்படியாவது காண்டாக்ட் பண்ணணும்னு ட்ரை பண்ணுறாங்க, ஆனால் முடியல. அவருக்கு என்ன ஆச்சோ ஏதாச்சோ அப்படின்னு சொல்லிட்டு இவங்க பயந்து பதறி போயிட்டு எப்படியாவது தன்னோட ஹஸ்பண்டை கண்டுபிடிக்கணும் அப்படின்னு அங்கே கிளம்பி போகிறாங்க. அப்படி போனால் அவங்களுக்கு பயங்கரமான ஒரு அதிர்ச்சி காத்துட்டு இருக்கு. இதுக்கப்புறம் என்னெல்லாம் நடக்க போகுது அப்படிங்கிறது தான் இந்த ஃபிலிமோட ஸ்டோரி. இது 2024 ரிலீஸ் ஆன வி பரிட் இட் அப்படிங்கிற ஹாரர் த்ரில்லர் ஃபிலிம். அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை யாரெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணலையோ மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இந்த வீடியோக்கு ஒரு லைக்கையும் தட்டி விட்டுருங்க. இந்த படத்தோட ஆரம்பத்துல ஏவா மிச் அப்படிங்கிற 2 பேரை காமிக்கிறாங்க. அவளோட வெட்டிங்கை தான் இப்போ வந்து நினைச்சிட்டு இருக்கா. ஆக்சுவலா இங்க என்ன நடந்திருக்கு அப்படின்னா, யூஎஸ் கவர்மெண்ட் ஒரு பெரிய தப்பு பண்ணிட்டாங்க. டாஸ்மேனியா அப்படின்ற பிளேஸ்ல ஈஸ்டர்ன் கோஸ்ட்ல இருக்கக்கூடிய அவங்களோட எக்ஸ்பெரிமெண்ட் வெப்பனை தெரியாம ஆக்டிவேட் பண்ணதுனால அங்க இருக்கிற ஒரு சிட்டி பயங்கரமா பாதிக்கப்பட்டு கிட்டத்தட்ட 5 லட்சத்துக்கும் மேற்பட்டவங்க இறந்து போயிடுறாங்க. இன்னும் நிறைய பேர் அங்க வந்து பாதிக்கப்பட்டிருக்கிறதாவும் சொல்லிட்டு இருக்காங்க. இது எல்லாமே நியூஸ் ரிப்போர்ட்டர் இப்போ வந்து சொல்லிட்டு இருக்காரு. அது கூடவே இப்ப அங்க இருக்கிற மக்கள், மிச்சம் இருக்கிற மக்கள் எல்லாருமே இதை எதிர்த்து அவங்க வந்து போராட்டம் பண்ணிட்டு இருக்காங்க. கண்டிப்பா யுஎஸோட அந்த பிரசிடென்ட் வந்து எங்களுக்கு பதில் சொல்லி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு. இப்ப இதுல ஏவா எங்க போறா அப்படின்னு பார்த்தா, இந்த பாதிக்கப்பட்ட இடத்துக்கு தான் அவளோட ஹஸ்பண்ட் வந்து இப்போ ட்ரிப்புக்காக போயிருப்பாரு. பக்கம் நியூஸ் ரிப்போர்ட்டர்ஸ் எல்லாரும் அந்த இடத்துக்கு போய் நாங்க பார்க்கணும், அதை வந்து நியூஸை கவர் பண்ணணும்னு கேட்குறப்போ இல்ல அதுக்கெல்லாம் அலௌட் இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க. அங்க என்ன நடக்குதுங்கன்றத பத்தியும் சொல்லல. இப்போ ஏவா இருந்துட்டு எப்படியாவது தன்னோட ஹஸ்பண்டை கண்டுபிடிக்கணும் அப்படின்னு அந்த இடத்துக்கு வாலண்டியரா வந்து போறா. ஏன்னா அங்க போயிட்டு இது மாதிரி ஏதாவது நம்மளால முடிஞ்ச ஹெல்ப்பை பண்ணி எப்படியாவது தன்னோட ஹஸ்பண்டை கண்டுபிடிச்சு கூட்டிட்டு வரணும் அப்படிங்கிறது தான் அவளோட ஆசை. இவன் மட்டும் இல்ல, இந்த இடத்துக்கு போற எல்லாருமே இது மாதிரி வாலண்டியர்ஸா வந்திருக்கிறாங்க. ஏன்னா அவ பக்கத்துல பாத்தீங்கன்னா ஒரு வயசான அம்மா, அவங்க கூட இருந்துட்டு நமக்கு பிடிச்சவங்கள கண்டிப்பா நம்ம திருப்பி கொண்டு வந்தே ஆகணும் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. இப்போ இவங்க எல்லாருமே ஒரு மிலிட்ரி பேஸ்க்கு வந்துடுறாங்க. ஆக்சுவலா சாதாரணமான மக்கள் அந்த இடத்துக்கு போயிட முடியாது, மிலிட்ரியோட ஹெல்ப் மூலியமா தான் போக முடியும். இங்க வந்ததுக்கு அப்புறமா நம்ம ஏவா அவ இருந்துட்டு ரெஜிஸ்டர் பண்றதுக்காக போறா. அங்க இருக்கிற ஆஃபீஸரும் என்ன எதுக்காக வந்திருக்கீங்கன்னு கேட்க, இங்க இருக்கிற பாடிஸ் இது எல்லாத்தையும் ரிட்ரவல் பண்றதுக்காக தான் நான் வந்திருக்கேன், எனக்கு வந்து சவுத்துக்கு போகணும் அப்படிங்கிற மாதிரி கேட்கறா. ஏன்னா அவளோட ஹஸ்பண்ட் அங்கதான் போயிருக்காரு. இவங்க ஆஃபீஸர் இருந்துட்டு சவுத்துக்கு மட்டும் இப்ப எங்களால அலோ பண்ண முடியாது, ஏன்னா அங்க இன்னும் பாதிப்பு குறையல, அதனால அது வந்து இப்போ தடை செய்யப்பட்டிருக்கு, உங்களுக்கு வந்து நான் வேற ஒரு யூனிட் கொடுக்குறேன் அப்படிங்கிற மாதிரி இவங்க சொல்றாங்க. அப்படி இல்லைன்னா நீங்க வெயிட் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரியும் சொல்லிடுறாங்க. ஐயோ தயவு செஞ்சு என்னோட சுச்சுவேஷனை புரிஞ்சுக்கோங்க, என் ஹஸ்பண்ட் வந்து மிஸ் ஆயிட்டாரு, நான் கண்டிப்பா கண்டுபிடிக்கணும்னு சொல்ல, இல்லைங்க அது மாதிரிலாம் எங்களால பண்ண முடியாது, நீங்க யூனிட் 209க்கு போங்க அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. ஆனா இவ இருந்துட்டு இதை பாருங்க, நான் ஒரு பிசியோதெரபிஸ்ட், அதனால என்னால முடிஞ்ச ஹெல்ப்பை கண்டிப்பா உங்களுக்கு பண்ண முடியும் அப்படிங்கிற மாதிரி இவ சொல்றா. நீங்க என்ன சொன்னாலும் சரி, இது மாதிரி தனித்தனியா பாடியோட ஐடென்டிஃபிகேஷன்லாம் பண்றதுக்காக நாங்க தனியா வந்து எல்லாத்தையும் ரெடி பண்ணியிருக்கோம், கண்டிப்பா எங்களால உங்களை வந்து சவுத்துக்கு அனுப்ப முடியாது, நீங்க வேணும்னா வெயிட் பண்ணுங்க, இல்லைனா இதுல வந்து போங்க அப்படிங்கிற மாதிரி இந்த ஆஃபீஸர் ரொம்பவே ஸ்ட்ரிக்டா சொல்லிடுறாங்க. ஏவாக்கா என்ன பண்றதுன்னு தெரியல. ஒரு பக்கம் இந்த வாலண்டியர்ஸை வச்சு அங்க இருக்கிற மிலிட்ரி பேஸ் ஆஃபீஸர் வந்து ஒரு இன்டர்வியூ கொடுக்குறாரு. என்ன அப்படின்னா, ஆக்சுவலா இங்க சில ரூமர்ஸ் பரவிட்டு இருக்கு, அது எல்லாமே உண்மை. அது என்னன்னா, இது மாதிரி இதுல பாதிக்கப்பட்டு இறந்து போனவங்க திருப்பி உயிரோட வராங்க, அதுவும் ஜாம்பிஸா. அதனால அவங்களால நமக்கு பெரிய ஆபத்து ஏற்படலாம், ஸோ அவங்கள நீங்க எப்படி பார்த்தாலும் எங்க பார்த்தாலும் அவங்கள உடனே கொண்டுருங்க, அதுதான் நமக்கு சேஃப் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. இவளுக்கா ஐயோ தன்னோட ஹஸ்பண்ட் அந்த மாதிரிலாம் எதுவும் ஆயிடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பயம். நமக்கு பிடிச்சவங்க இந்த மாதிரி ஆயிட்டா எவ்வளவு கஷ்டமா இருக்கும், அந்த கஷ்டம் தான் அவளுக்கும். இப்போ இந்த வாலண்டியர்ஸ் எல்லாத்தையுமே பஸ்ல ஏத்திக்கிட்டு கூட்டிட்டு போறாங்க பாதிக்கப்பட்ட இடத்துக்கு. அந்த பஸ்ல போற ஒருத்தங்க இருக்கிற ஆபீசர் கிட்ட, ஆமா எத்தனை பேர் இந்த மாதிரி ஜாம்பிஸா மாறி இருக்காங்க அப்படின்னு கேட்கறான். ஆனா அவர் இருந்துட்டு, நாங்க வந்து ஃபிளார் வச்சு பார்க்கும்போது ஒரு ஜாம்பியை பார்த்தோம், மற்றபடி எங்களால எவ்வளோன்னுலாம் கரெக்டா சொல்லிட முடியாது அப்படிங்கிற மாதிரி சமாளிச்சிடுறாரு. இவங்க இப்ப எப்படியோ இந்த பஸ்ல ஏறி பாதிக்கப்பட்ட இடத்துக்கு வந்துடுறாங்க. அந்த இடத்துக்கு வர வர எங்க பார்த்தாலும் பயங்கரமான ஒரே புகையாதான் இருக்குது. இப்ப அவங்கள வந்து ஒரு லொகேஷன்ல இறக்கி விட்டுறாங்க. எல்லாரும் அங்கங்க வீட்டுக்குள்ள போக ஆரம்பிக்கிறாங்க. நீங்க எந்த பாடிஸை பார்த்தாலும் உடனே எடுத்துட்டு வந்துருங்க, அவங்கள நம்ம அழிச்சாகணும் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. ஏவாவும் அவ கூட ஒரு பொண்ணும் அவங்க 2 பேரும் ஒரு வீட்டுக்குள்ள போறாங்க. வீட்டுக்குள்ள எதுவும் இல்லை, ஆனா அங்க இருக்கிற கார்டன்ல ஒரு டெட் பாடி இருக்கிறத பாக்குறாங்க. அதை எடுத்துட்டு வந்து அங்க கொடுக்க, அங்க இருக்கிற ஆஃபீஸர்ஸ் வந்து ஃபர்ஸ்ட் அவங்களோட ஐடென்டிஃபிகேஷன் இதெல்லாம் செக் பண்ணணும்ல, ஸோ ஃபோட்டோஸ் இது எல்லாத்தையுமே அவங்களோட ப்ரொசீஜரை ஃபாலோ பண்ணி எடுத்துக்கிறாங்க. அதுக்கப்புறம் என்ன அங்க இருக்கிற ட்ரக்லாம் அவங்களே ஏற்றி விட்டுறாங்க. இதை பார்த்துட்டு இவ கூட வந்து அந்த பொண்ணு, எப்பா இதெல்லாம் நம்மளுக்கு சரிப்பட்டு வராதுப்பா, எனக்கு பொண்ணுங்க இருக்காங்க, நான் அதனால அவங்க கூட போயிட்டு நிம்மதியா வாழ்றேன், இது போதும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க இருந்து விட்டுட்டு பாதியிலே போயிடுறா. ஏன்னா இதுக்கு மேல இதெல்லாம் பண்ண முடியாதுன்னு. இப்ப ஏமா தனியா உட்காந்துட்டு இருக்க, இந்த ஒரு வீட்டுக்குள்ள இருந்து 2 பேர் வரான். அதுல ஒருத்தன் வாந்தி எடுத்துக்கிட்டே வரான், இன்னொருத்தவன் ரொம்பவே ஜாலியா ஸ்கூல்ல சிகரெட் குடிச்சிட்டு வரான். இவனோட பேரு கிளே.
இத்தனை பேர் பாதிக்கப்பட்டிருக்காங்க, இவன் என்னடானா இப்படி கூலா வரானே அப்படிங்கிற மாதிரி ஏவா பாக்குறா. ஏவாவையே வந்து கிளேவும் வந்து அப்படியே பாக்குறான். ரெண்டு பேரும் வெறிக்க வெறிக்க பார்த்துட்டு இவங்க ரெண்டு பேரும் கூட வந்த பேருமே ஒன்னா இல்லாததுனால இப்ப இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து இந்த இடத்துக்கு வந்துட்டு பார்த்துட்டு இருக்காங்க. ஒரு வீட்டுக்குள்ள போய் பாக்குறாங்க. அங்க இருக்கிற ஷோஃபாலே ஒரு டெட் பாடி இருக்குது. அங்க இருக்கிற மீன் தொட்டில இருக்கிற மீன் கூட வந்து செத்து போயிருக்குது. அதுக்கப்புறம் என்ன, இவங்க வந்து அந்த பாடியை கிளீன் பண்றதுக்கு எல்லா ப்ரொசீஜரும் பண்ணிட்டு இருக்காங்க. ஏவா மாஸ்க் போட்டிருக்கா. அவ மட்டும் இல்ல, அங்க இருக்கிற எல்லாருமே மாஸ்க் போட்டுட்டு தான் இந்த ஒர்க்கை பார்க்கணும். ஆமா, நீ எப்படி மாஸ்கே போடாம வேலை பார்த்துட்டு இருக்க அப்படின்னு கிளேவை பார்த்து கேட்க, அதுக்கு அவன் நக்கலா பதில் சொல்லிட்டு இருக்கான். அதுக்கப்புறம் இது ஒன்றும் பரவற வியாதிலாம் இல்லை அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு தெரிஞ்சதுக்கு அப்புறம் ஏவாவும் மாஸ்க் போடுறதை எடுத்துடுறா. அதுக்கப்புறம் என்ன, ஒவ்வொரு வீடா போயிட்டு இவங்க அங்க இருக்கிற டெட் பாடிஸ் எல்லாத்தையுமே வந்து எடுத்துட்டு இருக்காங்க. அப்ப ஏவா வந்து ஒரு ரூம்ல ஒரு வெட்டிங் பிக்சர் இருக்கிறத பாக்குறான். அதை பார்த்ததுமே அவளுக்கும் அவளோட ஹஸ்பண்டுக்கும் நடந்த கல்யாணம் அதுதான் அவளுக்கு வந்து ஞாபகம் வருது. இப்போ வந்து லஞ்ச் டைம் வந்துருச்சு. எல்லாரும் லஞ்ச் எடுத்து சாப்பிட்டுட்டு இருக்கும் போது அங்க இருக்கிற ஒரு லேடி, இங்க இருக்கிற இந்த ஜாம்பிஸ் இவங்களெல்லாம் வச்சு கண்டிப்பா இந்த கவர்மெண்ட் ஏதோ ஒரு ஆராய்ச்சி பண்ணதான் பார்க்கும். கண்டிப்பா இவங்கள அழிக்க மாட்டாங்க, ஏன்னா அவங்க உயிரோட தானே இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு பக்கம் ஒவ்வொரு மாதிரி வந்து பேசிட்டு இருக்காங்க. இந்த டைம்ல ஏவா வந்து ஒரு விஷயத்த பாக்குறா. என்னன்னு பார்த்தா, ட்ரக்ல வந்து ஒரு பாடியை எடுத்துட்டு போறாங்க. அப்ப அங்க இருக்கிற அவனோட அம்மா இருந்துட்டு பயங்கரமா கதறி அழுதுட்டு இருக்காங்க. தயவு செஞ்சு எந்திரிச்சு என்ன பாரு அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருக்கிற மிலிட்டரி ஆஃபீஸர்ஸும் வேற வழி இல்லாம அப்படியே பார்த்துட்டு இருக்காங்க. இப்ப இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து அடுத்த வீட்டுக்கு வந்து போறாங்க. அங்க வந்து குழந்தைங்க போடுற அந்த தொட்டில் இருக்குது. அதை பார்த்ததுமே அவளுக்கு அவளோட ஞாபகம் வந்துருது. ஏன்னா வீட்டுல லாஸ்டா பிரெக்னன்சி டெஸ்ட் பண்ணிருப்பா, அது நெகட்டிவ்னு தான் வந்திருக்கும். இதனால அவ ரொம்பவே ஃபீல் பண்ணிட்டு இருந்திருப்பா, என்னடா நமக்கு குழந்தை இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு. அப்பா அவளோட ஹஸ்பண்ட் மிச் தான் இருந்துட்டு, அதெல்லாம் ஒன்றும் கவலைப்படாத, கண்டிப்பா நமக்கு கிடைக்க வேண்டிய நேரத்துல கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சமாதானப்படுத்தி இருப்பான். இப்ப அதை பத்திலாம் தான் அவ வந்து யோசிச்சுட்டு இருக்கிறா. அந்த நேரத்துல பார்த்தா திடீர்னு வெளியில யாரோ கத்துற சத்தம் கேக்குது. என்னடான்னு பார்த்தா ஆப்போசிட்ல இருந்த ஹோட்டல், அங்க இருந்த லேடி வந்துட்டு ஃபிளார்கன் யூஸ் பண்றாங்க. என்னன்னு பார்த்தா உள்ள ஏதோ ஒரு ஜாம்பி இருந்திருக்கும் போல. அதனால எமர்ஜென்சி அப்படிங்கிற மாதிரி ஒரு மெசேஜை காமிக்க அந்த இடத்துக்கு சோல்ஜர்ஸ் வந்து அந்த ஜாம்பியை பிடிச்சிட்டு போயிடுறாங்க. இதுக்கப்புறம் இவங்க ரெண்டு பேரும் அடுத்து ஒரு கராஜுக்கு போறாங்க. அங்க பார்த்தா ஒரு கார் இருக்குது. சரி, இங்க வேற எதுவும் இருக்காது அப்படின்னு பார்த்தா கீழே ஒரே ரத்தக்கரையா இருக்கு. ஐயோ அப்படின்னு சொல்லிட்டு அதை ஃபாலோ பண்ணிட்டே போறாங்க. போய் பார்த்தா அந்த இடத்துல ஒரு ஜாம்பி இருக்குது. அதை பார்த்ததுமே இவன் என்ன பண்றான்னா உடனே கிளே கிட்ட சொல்ல, கிளே வந்து உடனே வெளியில போயிட்டு ஃபிளார்கன் வந்து யூஸ் பண்ணிடுறான். ஏன்னா இந்த ஜாம்பிஸால எப்படினாலும் ஆபத்து, நமக்கும் ஏதாவது பிரச்சனை வந்துடக்கூடாதுல. அதனால கிளே வந்து வெளியில போயிட்டு உடனே ஃபிளார்கன் யூஸ் பண்ண அந்த இடத்துக்கு சோல்ஜர்ஸ் எல்லாரும் வந்துடுறாங்க. ஆனா இவளை அந்த ஜாம்பி எதுவுமே பண்ணவே இல்லை, இது வரைக்கும் அட்டாக் பண்ணவே இல்லை. அப்படியே ரொம்பவே பயந்து போய் பார்த்துக்கிட்டே இருக்கிற மாதிரி இருக்கு. சோல்ஜர்ஸ் வரவும் இவளும் அப்படியே வெளியில வந்துடுறா. இவளுக்கு மிச்சோட ஞாபகம் தான், மிச்சுக்கு இந்த மாதிரிலாம் எதுவும் ஆயிருக்க கூடாது, அவன் நம்ம நார்மலா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஒரு பக்கம் இந்த டெட் பாடிஸ் எல்லாத்தையுமே வந்து இது மாதிரி எரிச்சு நம்ம வந்து கிரவுண்டுக்குள்ள மண்ணுக்குள்ள புதைக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு ப்ரீஸ்ட் வந்துட்டு அதுக்கான ப்ரொசீஜர்ஸ் எல்லாத்தையுமே வந்து பண்ணிட்டு இருக்காரு. அவங்களுக்கான ஃபியூனரல் இதெல்லாம் இவளுக்கு பார்த்துட்டு சுத்தமா முடியவே இல்லை. அடைச்ச என்னடா இது அப்படின்ற மாதிரி ரொம்பவே சோர்ந்து போய் உட்காந்துடுறா. அவங்க ஒர்க்கை முடிச்சதுக்கு அப்புறமா எல்லாரும் அவங்க இடத்துக்கு போயிட்டு கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கிறாங்க. மிலிட்டரி பேஸ் ஃபுல்லாவே இவங்களை வந்து தரவா செக் பண்ணிட்டே தான் இருக்காங்க. இந்த நேரத்துல நம்ம ஏவா அவன் என்ன பண்றான்னா, இவனுங்க கண்டிப்பா நம்மள சவுத்துக்கு விட போறது இல்ல, நம்ம ஹஸ்பண்டை இவனுங்களும் தேடி கொடுக்க மாட்டானுங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு ஒரு மேப் எடுத்து இங்க இருந்து சவுத்துக்கு போறதுக்கு எவ்வளவு தூரம் ஆகும், எங்கெங்கெல்லாம் நம்ம போய் செக் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மேப்ல நோட் பண்ணிக்கிறா. அது மட்டும் இல்ல, இவளுக்கு தேவையான கொஞ்சம் திங்ஸ் எடுத்துக்கிட்டு நம்மளோட வேலையை நம்ம ஆரம்பிப்போம், நைட் டைம்ல தான் நம்மளால அங்க போக முடியும் யாருக்கும் தெரியாம அப்படின்னு சொல்லிட்டு அங்க கிளம்புறா. அப்படி கிளம்புறப்ப அங்கிட்ட இங்கிட்டும் யாராவது வந்தாங்கன்னா அவங்க கண்ணில் பண்ணாம இவ வந்து அவாய்ட் ஆயிக்கிறா. ஏன்னா அவங்க கண்ணில் பட்டு மாட்டிக்கிட்டா அதுக்கப்புறம் போக முடியாதுல்ல. அதனால அங்கிருந்து அவ வந்து கிளம்பும் போது பார்த்தா பாட்டு சத்தம், மியூசிக், டான்ஸ் இதெல்லாம் வேற கேக்குது. என்னடா இது அப்படின்னு சொல்லிட்டு சரி அதெல்லாம் அவ பெருசா கண்டுக்கல. அங்கிருந்து கிச்சனுக்கு போறா. கிச்சனுக்கு போனதுக்கு அப்புறமா எக்ஸிட் அப்படின்ற வழி இருக்கு. அப்பா ஒரு வழியா வழி கிடைச்சிருச்சுடா அப்படின்னு சொல்லிட்டு இங்க இருந்து திட்டத்தட்ட அவ வெளியே போயிட்டா. இன்னும் கொஞ்சம் தூரம் விட்டுருந்தா அங்க இருந்து கிளம்பி இருப்பா. ஆனா கரெக்டா ஒரு ஆபீசர் அவளை பாத்துடுறாங்க. இந்த நேரத்துல நீ இங்க என்ன பண்ணிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு இவளை பிடிச்சிடுறாங்க. ஒழுங்கு மரியாதையா உனக்கான இடம் இது கிடையாது, அதனால உள்ள போக அப்படின்னு சொல்லிட்டு அவளை வந்து உள்ள போய் அனுப்பிடுறாங்க. இவ்வளவு வேற வழி இல்லாம அங்க இருக்கிற ஒரு மெஸ் ஹாலுக்கு வந்து வரா. அங்கே வந்ததுக்கு அப்புறமா செமைய பார்ட்டின்னு என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க. எதுக்காகன்னு பார்த்தா இங்கேருந்து சர்வே பண்ணி வந்திருப்பாங்கல்ல, அவங்களுக்கான பார்ட்டி தான் இது. அந்த இடத்துல தான் கிளேவும் உட்காந்து சரக்கு அடிச்சிட்டு இருப்பான். அப்போ இவங்க ரெண்டு பேரும் பேசிக்கிறாங்க. இவ இருந்துட்டு தன்னோட ஹஸ்பண்டை எப்படியாவது கண்டுபிடிக்கணும், அதுக்காக தான் நான் இங்கே வந்திருக்கேன், சவுத்துக்கு போய் எப்படியாவது அவரை கண்டுபிடிச்சே ஆகணும் அப்படிங்கிற மாதிரி சொல்றா. அது மட்டும் இல்லை, இவனுங்க சொன்ன மாதிரி அந்த ஜாம்பிஸ் அதனால எனக்கு என்னமோ பெருசாக ஆபத்து வர மாதிரி தெரியல. ஏன்னா அந்த இடத்துல நான் ஒரு ஜாம்பியை பார்த்தேன்ல, அது ரொம்பவே பயந்து போய் அப்படியே தான் பார்த்துட்டு இருந்தது. அது என்னை பார்த்ததான் அட்டாக் பண்ணலாம் நினைக்கல அப்படின்னு சொல்ல,
என்ன நீ லூசு மாதிரி எதெல்லாம் பேசிட்டு இருக்க, அதெல்லாம் ஒன்றும் உண்மை கிடையாது அப்படிங்கிற மாதிரி கிளே சொல்ல இதை கேட்டதும் இவளுக்கு கடுப்பாயிருது. அட போடா அப்படின்னு எந்திரிச்சு போயிடுறா. அதுக்கப்புறம் பார்த்தா இவங்க 2 பேரும் ஏதோ ஒரு இடத்துக்கு வீட்டுக்கு போயிட்டு பார்க்குறாங்க. அங்கே இருக்கிற ஒரு ஜாம்பி ரொம்பவே கொடூரமாக இவங்களை அட்டாக் பண்ண வருது. இது எல்லாமே இவளுக்கு ஒரு கனவு தான். காலையில் அப்படியே வந்து அந்த கனவோட எந்திரிக்கிறான். சேர்ந்துட்டு ஜன்னலில் வந்து அப்படியே பார்க்குறா. அங்கே இருக்கிற சிட்டியில் மொத்தமாக ஃபுல்லாக வந்து அந்த புகை அது எல்லாமே அங்கங்கே வந்து இன்னும் நிறைய தான் பரவிக்கிட்டே இருக்கு. ஏன்னா அந்த தாக்குதலோட இது இன்னும் இருக்க தானே செய்யும். இப்போ இவங்க 2 பேரும் அடுத்ததாக ஒரு கராஜுக்கு போகிறாங்க. அங்கே போயிட்டு பார்த்தா ஒரு பைக். அதை பார்த்ததுமே நம்ம கிளேக்கு ரொம்பவே பிடிச்சு போயிருது. அவனோட சின்ன வயசு ஞாபகம் வந்துடுது. வாவ், இந்த மாதிரி பைக்கெல்லாம் செமையா இருக்குல்ல அப்படின்னு சொல்லிட்டு அந்த பைக்ல ஏறி உட்காந்துட்டு அதான் அவன் பார்த்துட்டு இருக்கான். இந்த நேரத்தில் ஏவா இருந்துட்டு சரி நம்ம இந்த இடத்த செக் பண்ணி பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு உள்ள வந்து செக் பண்றதுக்காக போறான். போய் பார்த்தா அந்த இடத்துல ஏகப்பட்ட டெட் பாடிஸ் இருக்குது. அது மட்டும் இல்ல, அங்க இருக்கிற ஒரு டேபிள்ல நிறைய அந்த பவுடர்ஸ்லாம் வேற இருக்குது. இது எல்லாமே இல்லீகலான பவுடர்ஸ் தான். அதை பார்த்ததுமே நம்ம கிளேக்கு பயங்கர சந்தோஷமாகிறது. வாவ், இதெல்லாம் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அதை யூஸ் பண்ண ஆரம்பிக்கிறான். அதை யூஸ் பண்ண ஆரம்பிச்சுட்டு நான் சின்ன வயசா இருக்கும்போது எப்படியெல்லாம் வண்டி ஓட்டினேன் தெரியுமா, என்ன மாதிரி வண்டியெல்லாம் ஓட்டியிருக்கேன் தெரியுமான்ற மாதிரி அதை பத்தி பேசிட்டு இருக்கான். இந்த நேரத்துல நம்ம ஏவா அந்த மேப் எடுத்து பார்த்துட்டு அப்படின்னா நம்மளால ரொம்ப மோசமான ஏரியாவை அவாய்ட் பண்ணி வண்டியில போக முடியும், ஸோ நீ என்னை கூட்டிட்டு போறியா அப்படின்ற மாதிரி கேட்க, எப்பா உன் கடமை உணர்ச்சிக்கு ஒரு அளவே இல்லையா, சரி இருந்தாலும் ஓகே நான் கண்டிப்பா உன்னை சவுத்துக்கு வண்டியில கூட்டிட்டு போறேன், நம்ம ட்ரிப்பு கிளம்புறோம் அப்படின்னு சொல்லிட்டு கிளே வந்து கிளம்புறான். ஏன்னா அவனுக்கு வண்டி ஓட்டுறதுல ரொம்பவே இஷ்டம், அது ரொம்பவே பிடிக்கும். அதனால இவங்க 2 பேருமே இப்போ என்ன பண்றாங்கன்னா ஒரு ஹெல்மெட்டை எடுத்துக்கிறதுக்கு பாக்குறாங்க. அப்படி பாக்குறப்ப ஒரு ஜாம்பி அது வந்து அப்படியே நின்றுக்கிட்டு அவளோட பல்ல கடிச்சுக்கிட்டே எதையோ ஒன்று சொல்லிக்கிட்டே இருக்குது. ரிப்பீட்டடா அதையே சொல்லிட்டு இருக்க இவ வந்து அப்படியே பார்த்துட்டு இருக்கா. அந்த நேரத்துல கரெக்டா கிளே உள்ள வந்துடுறான். ஏய் என்ன பண்ற, சீக்கிரம் வா, நம்ம இங்க இருந்து போகணும் யாராவது வரதுக்குள்ள அப்படின்னு சொல்லிட்டு இவங்க அந்த வண்டியை தள்ளிக்கிட்டே இங்க இருந்து போறாங்க. இந்த வண்டியை ஆன் பண்ணி ஓட்ட ஆரம்பிச்சா கண்டிப்பா மிலிட்ரி சோல்ஜர்ஸ் யாராவது பார்த்துருவாங்க. அப்புறம் இவங்க 2 பேருமே மாட்டிப்பாங்க. அதனால அங்கிருந்து கொஞ்சம் தூரமா சிட்டிக்கு வெளியில வந்துடுறாங்க. வெளில வந்ததுக்கு அப்புறமா தான் இவங்க 2 பேரும் வந்து ரைடு போறாங்க. அது அவளுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்குது. ஏன்னா கிளேக்கு வண்டி ஓட்டுறதுனா ரொம்ப பிடிக்கும். செம்மையா இருக்குல்ல, இது அப்படியே சின்ன வயசு ஞாபகம் தான் படுத்துது அப்படின்னு சொல்லிட்டு ஃபுல் ஸ்பீட்ல வந்து போயிட்டு இருக்காங்க. ரோட்ல அங்கங்க நிறைய வண்டி காருன்னு மோதி கிடக்குது. அது எல்லாத்தையும் அவாய்ட் பண்ணிட்டு இவங்க சூப்பரா போறாங்க. போயிட்டு இருக்கல திடீர்னு பார்த்தா ஆப்போசிட்ல மிலிட்ரியோட வண்டி வருது. ஐயோ இவனுங்களா அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருக்கிற ஒரு காருக்கு பின்னாடி இவங்க வண்டியை நிறுத்திட்டு போயிட்டு ஒளிஞ்சுக்கிறாங்க. ஒளிஞ்சிட்டு கீழே பார்த்தா இவளுக்கு ஆப்போசிட்ல ஒரு ஜாம்பி, அதுவும் வயசானவர், அவர் அப்படியே நடந்து வந்துட்டு இருக்காரு. ஆனா இவங்க எல்லாரும் இவங்கள தாக்குற மாதிரியான எந்த ஒரு இன்டென்ஷன்லயும் வர மாதிரி தெரியல. அவர் அப்படியே சாதாரணமா நடந்து வந்துட்டு இருக்காரு. ஆனா அங்கதான் மிலிட்ரி வண்டி வந்ததே, அதனால அங்க இருக்கிற சோல்ஜர்ஸ் அவரை வந்து சுட்டு கொண்டுடுறாங்க. ஐயோ கண்டிப்பா இந்த மாதிரி மெச்சுக்கு எதுவுமே ஆயிருக்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இவ பயந்துகிட்டே தான் இருக்கா. அங்க இருந்து அதுக்கப்புறம் திருப்பி கிளம்பி இவங்க வண்டியிலே வந்து திட்டத்தட்ட சவுத்துக்கு நெருங்கிட்டாங்க. அங்க பார்த்தா ஏகப்பட்ட புகையா இருக்கு. இதுக்கு முன்னாடி அவங்க பார்த்ததை விட இதுல ஏகப்பட்ட இடம் வந்து பாதிக்கப்பட்டிருக்கு. இவங்க இப்போ ஒரு இடத்துக்கு வராங்க. இங்க வந்து எல்லா இடமும் இந்த மாதிரி இல்ல, ஒரு சில இடங்கள் ரொம்பவே வந்து பாதிக்கப்பட்டிருக்கு. இங்க வந்ததுக்கு அப்புறம் பார்த்தா இங்க நிறுத்திட்டு ஏதாவது தேடி பார்க்கலாம் அப்படின்னு பாக்குறாங்க. ஆனா அங்க ஏகப்பட்ட ஜாம்பிஸ் வந்து இருக்குது. சோ இதெல்லாம் நம்ம சமாளிக்க முடியாது, நம்ம சீக்கிரம் இங்க இருந்து போயாகணும், இல்லைன்னா நம்மளும் மாட்டிப்போம் அப்படின்னு சொல்ல இவங்களாலையும் அந்த இடத்துல வந்து தாக்கு பிடிக்க முடியல. கொஞ்சம் இன்னும் அந்த தாக்குதலோட இது வந்து இருக்கதான் செய்யுது. ஸோ இந்த பாதிப்புல இருந்து நம்ம வந்து தப்பிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க அங்கிருந்து வேற ஒரு இடத்துக்கு இப்போ வராங்க. அங்க வந்து பார்த்தா ஒரு ஹோட்டல் மாதிரி இருக்கு. அங்க உள்ள வந்து செக் பண்றாங்க. உள்ள வந்து பார்த்ததுக்கு அப்புறம் யாரும் இல்லைன்னதும் பைப்ல எப்படியாவது தண்ணியை ஃபர்ஸ்ட் குடிக்கணும்டா அப்படின்னு சொல்லிட்டு ஏவா வந்து அவளோட ஃபேஸ்லாம் கிளீன் பண்ணிட்டு கொஞ்சம் தண்ணி குடிச்சிட்டு இருக்கா. அதுக்கப்புறமா இவன் கிளே வந்து ஒரு இடத்துல உட்காந்துருக்க. அவனோட உடம்பு கொஞ்சம் டயர்டா இருக்கும், ஏன்னா இவ்வளவு தூரம் வண்டி ஓட்டிட்டு வந்திருக்கான்ல. அதனால இவன் வந்து கொஞ்சம் அவனுக்கு மசாஜ் பண்ணி விட்டுட்டு இருக்கிறா. அப்படி மசாஜ் பண்ணும்போது தான் இவளோட விஷயங்களை பத்தி சொல்லி ஷேர் பண்றா. என்ன அப்படின்னா கிட்டத்தட்ட 6 வருஷங்களா இவ ஒரு பிசியோதெரபிஸ்டா இருந்திருப்பா. இப்பதான் தன்னோட சொந்த கிளினிக்கை வந்து ஆரம்பிச்சதாகவும், தன்னோட ஹஸ்பண்ட் வந்துட்டு ரெனவபிள் எனர்ஜியில தான் ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு. அவர் ஒரு பிசினஸ் ட்ரிப்புக்காக தான் இப்போ ஆஸ்திரேலியாவுக்கு கிளம்பி வந்தாரு அப்படின்றத பத்தியும் சொல்றா. இவன் இருந்துட்டு தான் ஒரு பில்டர் அப்படின்னும் ஒரு சின்ன பிசினஸும் பண்ணிட்டு இருந்தேன் அப்படிங்கிற மாதிரி சொல்றான். இவனோட கையில வந்து ஒரு டாட்டூ இருக்கு. அதை பார்த்துட்டு நீ யாரையாவது மிஸ் பண்றியா அப்படிங்கிற மாதிரி வந்து கேட்கிறா ஏவா. ஆனா அவன் எதுவுமே பேசல. இவங்க பேசிட்டு இருக்கல திடீர்னு பார்த்தா அந்த இடத்துக்குள்ள ஒரு ஜாம்பி வந்துருது. ஆனா இவங்களை பார்த்ததோ அது எதுவும் செய்யல. பட் அங்க இருக்கிற பொருட்கள் எல்லாத்தையும் அங்கிட்டும் இங்கிட்டும் எடுத்து தூக்கி போட இதை பார்த்ததுமே கிளே இருந்துட்டு அங்க இருக்கிற ஒரு சேர் எடுத்து அவனை அட்டாக் பண்ணலாம் அப்படின்னு போகலாம். அங்க ஒரு மிலிட்ரி ஆஃபீஸர் வந்து அவனை போட்டு தள்ளுறான். அவரோட பேரு ரைலி. இவங்களை பார்த்ததும் அவருக்கும் ஷாக் ஆகுது, இவங்களுக்கும் ஷாக்கு. இது மாதிரி ஜாம்பிஸ்லாம் அவ்வளோ சீக்கிரமா வந்து சாகாதுங்க அப்படின்னு சொல்லிட்டு காமிக்கிறான். அந்த ஜாம்பி இன்னும் ஆனா உயிரோட தான் இருக்கு, ஷூட் பண்ணியும். அதுக்கப்புறம் என்ன, அதை கத்தியை வச்சு குத்தி அந்த இடத்துல அவன் வந்து கொல்றான். கொன்னதுக்கு அப்புறம் அடுத்து இவங்க கிட்ட தான் வரான். ஆமா இது மாதிரி தடை செய்யப்பட்ட இடத்துல நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க 2 பேரும் அப்படிங்கிற மாதிரி கேட்க இவளுக்கு வந்து வேற வழி இல்லை. அதனால இவ எல்லா உண்மையும் சொல்லிடுறா. தன்னோட ஹஸ்பண்டை தேடி தான் இந்த இடத்துக்கு வந்திருக்கோம், சவுத்துக்கு போறோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஓ அப்படியா, இதை பத்தி நான் கண்டிப்பா உங்ககிட்ட விசாரிச்சாகணும் அப்படின்னு சொல்ல, அப்படின்னா ஃபர்ஸ்ட் நான் வரேன் அப்படிங்கிற மாதிரி கிளே அவனே வாலண்டியரா வரான்.
ஏவா வந்து தனியா ஒரு ரூம்ல அடைச்சு வச்சுட்டு அவனை மட்டும் விசாரிக்கிறதுக்கு அந்த சோல்ஜர் கூட்டிட்டு போறாரு. இவளுக்கா ஒரு பக்கம் ஒரு பயம் வந்துருது. ஐயோ, எப்படியாவது தன்னோட ஹஸ்பண்டை கண்டுபிடிச்சிடலாம்னு நினைச்சோமே, இப்ப அவனும் போயிட்டானா என்ன பண்றது, மாட்டிக்கிட்டோமே அப்படிங்கிற மாதிரி அவ யோசிக்கிறா. அவர் வந்து ட்ரிப்புக்கு கிளம்புறதுக்கு முன்னாடி இந்த வந்து இவளை பாக்குறதுக்காக வந்திருப்பான். அதெல்லாம் பத்தி அவ யோசிச்சுட்டு இருக்கிறா. ஒரு பக்கம் இப்ப இந்த ரைலி அவர் வந்து வராரு. வந்து பார்த்துட்டு அந்த கிளே ரொம்ப மோசமானவனா இருப்பான் போலயே. அவன் வந்து ரெஸ்ட் ரூம் போறேன் அப்படின்னு சொல்லிட்டு விசாரிக்கிறதுக்கு முன்னாடி இங்க இருந்து ஓடி போயிட்டான். நீ என்ன நடக்குதுன்னு உண்மையை சொன்னா கொஞ்சம் நல்லா இருக்கும். அது மட்டும் இல்ல, நீயும் ஓடாம இருந்த அப்படின்னா நான் வேணா உனக்கு கண்டிப்பா சவுத்துக்கு போறதுக்கு ஹெல்ப் பண்றேன் அப்படிங்கிற மாதிரியும் சொல்றாரு. இல்ல, நான் அது மாதிரிலாம் போக மாட்டேன், என்னோட ஹஸ்பண்டை கண்டிப்பா கண்டுபிடிச்சாகணும் அப்படிங்கிற மாதிரி சொல்றா. சரி, ஓகேன்னு இவங்க 2 பேருமே வந்து டீல் போட்டுக்கிறாங்க. அதுக்கு முன்னாடி நமக்கு கொஞ்சம் சப்ளைஸ் இதெல்லாம் தேவை, அதெல்லாம் எடுத்துட்டு நம்ம வந்து நம்மளோட பயணத்தை ஆரம்பிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க 2 பேருமே வந்து இங்க இருந்து டீல் போட்டுட்டு கிளம்புறாங்க. ஒரு பக்கம் ஏவாக்கு லைட்டா ஒரு சந்தேகம் இருக்கு, என்னடா உடனே ஒத்துக்கிட்டானே அப்படின்னு. இந்த சோல்ஜரோட கையிலயும் வெட்டிங் ரிங் இருக்கு. அதை பார்த்ததுமே சரி, இவனுக்கும் கல்யாணம் ஆயிருக்கு அப்படிங்கறத அவ வந்து புரிஞ்சுக்கிறா. இப்போ இவங்க 2 பேருமே அங்கிருந்து கிளம்பி ப்ளூ பேர்ட் ஹவுஸ் அப்படிங்கிற இடத்துக்கு தான் வந்து வராங்க. இவன் மிலிட்ரியில தான் இருக்கிறதுனால எங்கெங்க சப்ளைஸ் இருக்கு, ஃபுட்ஸ் இருக்கு அப்படின்ற விஷயம் எல்லாமே இவனுக்கு தெரியும். ஸோ இங்கேருந்து நம்ம கொஞ்சம் சப்ளைஸ்லாம் எடுத்துக்கிட்டு போகலாம், நமக்கு தேவையானது எல்லாமே இங்கே இருக்கும் அப்படிங்கிற மாதிரி இவன் சொல்றான். எனக்கு ஆனால் அவ்வளோலாம் தேவையில்லை, எனக்கு சீக்கிரமா என்னோட ஹஸ்பண்டை கண்டுபிடிக்கணும் அப்படிங்கிற மாதிரி தான் அவள் ஒரே குறிக்கோள்ல இருக்கா. கண்டிப்பா, ஆனால் எனக்கு ஒரு பிரேக் வேணும்ல, நீ வந்து அப்படியே ஓடுவ அப்படிங்கிற மாதிரி இவன் வீட்டுக்குள்ள கூட்டிட்டு வந்துட்டு டின்னர் வந்து ரெடி பண்ணி கொடுக்குறான். ஆனால் நம்ம ஏவா இருந்துட்டு அதில் எதுவுமே சாப்பிடல, அப்படியே தான் உட்காந்துருக்கா. அப்பதான் இவனோட ஃபேமிலியை பத்தி அவன் வந்து ஷேர் பண்றான். ஏன்னா இவன் அந்த இடத்துல ஒரு வெட்டிங் பிக்சரை பாக்குறா. நம்ம அந்த ரைலி அவ கூட ஒரு பொண்ணு வந்து கல்யாணம் ஆன மாதிரி இருக்கா. அவளோட பேரு கேட்டி. ஆக்சுவலா அவ 8 மந்த்ஸ் பிரெக்னெண்டா இருந்திருக்கா போல. இந்த இடத்துல வந்து இது மாதிரி ரேடியோ ஆக்டிவ்னால எந்த ஒரு பாதிப்பும் இல்லை அப்படிங்கிற மாதிரி போட்டிருந்தாங்க. அதனால நான் பிஸ்னஸ் என்னோட மிலிட்ரி வேலைக்காக வந்து போயிட்டேன். அப்படி போனதுக்கு அப்புறமா தான் தெரிய வருது, இந்த ஏரியாவுக்கு தான் முதல்ல அந்த ஹெலிகாப்டர்ஸ் எல்லாமே வந்தது அப்படின்னு சொல்லிட்டு. நான் வந்து பார்க்கும்போது பார்த்தா என்னோட ஒய்ஃபு, எங்கள் அம்மா, என் மொத்த ஃபேமிலியுமே ஒரு டேபிளில் இறந்து கிடந்தாங்க அப்படிங்கிற மாதிரி அவன் ரொம்பவே ஃபீல் பண்ணிட்டு அதை பற்றி சொல்லிட்டு இருக்கிறான். இதை பற்றி இவன் ஃபீல் பண்ணி சொல்லிட்டு இருக்கும்போது நம்ம ஏவா இருந்துட்டு, சரி ஓகே, இப்போ கேட்டி மறுபடியும் திருப்பி வந்தா என்ன பண்ணுவீங்க அப்படிங்கிற மாதிரி கேட்குறா. ஆனால் இவன் இருந்துட்டு எதுவுமே பதில் சொல்லாமல் சிகரெட் பிடிச்சிட்டு இருக்கான். சரி ஓகே, நம்ம எப்போ இங்கேருந்து கிளம்ப போகிறோம், என்னோட ஹஸ்பண்ட் எப்போ பார்க்க போகிறோம் அப்படின்ற மாதிரி கேட்க, கண்டிப்பாக ரொம்பவே சீக்கிரமாகவே கிளம்பிடுவோம், ஆனால் அதுக்கு முன்னாடி நீ எனக்கு ஒரு ஃபேவர் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி இவன் இவகிட்ட வந்து ஒரு டீல் போடுறான். சரி, நீ இவ்வளோ என்ன பண்ணுறனா, இங்கேருந்து கிளம்பி அவளோட ரூமுக்கு போயிட்டு அந்த அவளோட மனைவியோட ட்ரெஸ், கேட்டியோட ட்ரெஸ் அதை வந்து போட்டுக்கிறா. அவளோட பெர்ஃப்யூம் அதையும் வந்து அவள் யூஸ் பண்ணி போட்டுக்கிறா. அந்த வெட்டிங் ரிங்கை கொடுத்து இதையும் வந்து போட சொல்லி இருந்திருப்பான். ஆனால் அதை போடுறதுக்கு அவளுக்கு வந்து மனசு இடம் கொடுக்கல. அதை அப்படியே பார்த்துக்கிட்டே இருந்துட்டு அதை போடாமல் டிராயரை திறந்து பாப்பா, ஒரு சிசர் இருக்கும், அதை எடுத்து ஒரு பாதுகாப்புக்காக தலனிகடியில் ஒளிச்சு வச்சுக்கிறா. நான் ரெடி அப்படின்னு இவ சொன்னதுமே இப்போ அவனும் வந்து உள்ள வரான். உள்ள வந்ததுக்கு அப்புறம் பார்த்தா இவன் வந்து ஃபார்முலா வந்து ரெடி ஆயிருந்திருப்பான். அப்படி வந்ததுக்கு அப்புறம் காதுல வந்து ஹெட்செட்டை வந்து போட்டுக்கிறான், பாட்டை வந்து ப்ளே பண்றான். இவகிட்ட கொஞ்சம் அப்படியே நெருங்கி வந்துட்டு பேசுறதுக்கு முயற்சி பண்றான். இவன் வந்து தன்னோட மனைவியாவே இவளை வந்து நினைக்க ஆரம்பிக்கிறான். இப்போ ஒரு ஏர்பட்டை அவகிட்டையும் கொடுத்து, நீயும் இந்த சாங்கை கேளு அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஹக் பண்ணிக்கிறாங்க. இவளுக்கும் தன்னோட ஹஸ்பண்ட் கூட, மிச் கூட இருக்கிற மாதிரியான ஒரு ஃபீல் வந்து இப்போ உருவாகுது. இப்போ இவன் இருந்துட்டு, தயவு செஞ்சு என்ன மன்னிச்சிரு கேட்டி, நான் உன்னை எவ்வளவு விரும்புறேன்னு உனக்கு கண்டிப்பா தெரியும் அப்படின்ற மாதிரி தன்னோட மனைவி கிட்ட பேசுறதா நினைச்சுக்கிட்டு இவகிட்ட வந்து பேசிட்டு இருக்கிறான். அது மட்டும் இல்ல, கீழே குனிஞ்சு அவனோட குழந்தை 8 மந்த்ஸ் இருந்ததுல, அதனால அதுகிட்டையும் வந்து பேசிட்டு இருக்கிறான். இது மாதிரி பேசுறப்போ மிச்சும் இதே மாதிரி தான் இவனுக்கு வந்து வெட்டிங் நடந்தப்போ பேசி இருந்திருப்பான். அதனால அவளுக்கும் அவளோட ஞாபகம் வருது. அந்த டைம்ல இவன் வந்து ஒரு விஷயத்த நோட் பண்ணிடுறான், இவன் அந்த வெட்டிங் ரிங்கை போடல அப்படின்னு சொல்லிட்டு. ஏன் இந்த வெட்டிங் ரிங்கை போடல, அடைச்ச எல்லாமே வந்து சொதப்பிருச்சு, எனக்கு சுத்தமா வந்து இப்போ முன்னே போயிடுச்சு தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு அவன் சொல்றான். திருப்பி நீ போய் அந்த வெட்டிங் ரிங்கை போட்டுட்டு வா, நம்ம முதல்ல இருந்து ஆரம்பிக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்ல, இதெல்லாம் கேட்டுட்டு இல்ல இதெல்லாம் சரிப்பட்டு வராது அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறா. இதை கேட்டுட்டு, இந்த பாரு நீ ஒழுங்கா இப்ப அந்த வெட்டிங் ரிங்கை போட்டுதான் ஆகணும் அப்படிங்கிற மாதிரி திருப்பி பேச, இவன் என்ன பண்றான்னா அவனை ஒரே கிக்கு அந்த இடத்துல அடிச்சு போட்டுட்டு அங்கிருந்து ரூம்ல இருந்து ஓடி போயிடுறான். ஓடி போய் நல்ல வேலையா இவன் வரதுக்குள்ள கதவு பூட்டி அங்க லாக் பண்ணி ஒரு சேரையும் வேற வச்சிடறான், அவன் வெளியில வராம இருக்கிறதுக்கு. அங்கிருந்து வெளியில வந்ததுக்கு அப்புறமா இவன் சுத்தி முத்தி பாக்குறான். அந்த இடத்துல ஏகப்பட்ட போட்டோஸ் அப்படி இப்படியும் இருக்கு. அங்க இருக்கிற ஒரு டேபிள்ல அவனோட மனைவி கேட்டி, அவ இன்னும் அப்படியேதான் உயிரோட இருக்கிறா, அதாவது ஜாம்பியா மாறி இருக்கிறா. இதை பார்த்ததுமே இவளுக்கு செம ஷாக்கு. ரயிலே இருந்துட்டு இவளுக்கு புரிய வைக்கிறதுக்கு ட்ரை பண்றான். இதை பாரு, என்னோட மனைவி இன்னும் வந்து சாகலாம் இல்லை, ஏன்னா இந்த மாதிரி ஜாம்பிஸா அவங்க வந்து மாறி இருக்காங்க, அவங்களோட அந்த கடமை முடிகிற வரைக்கும், அவங்களோட வேலை முடிகிற வரைக்கும் அவங்க உயிரோட தான் இருப்பாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கான். இவன் இந்த ஜாம்பிஸ்லாம் பத்தி நிறைய ஆராய்ச்சி பண்ணியிருந்திருப்பான் போல, அதனாலதான் இதை பத்தி அவனுக்கு தெரிஞ்சிருக்குது. அது மட்டும் இல்ல, என்னோட பையனோட கிக்கு கூட நான் வந்து கேட்க முடிஞ்சது. ஸோ என் பையன் உயிரோட தான் இருக்கான், கண்டிப்பா அவங்கள வந்து நான் காப்பாத்துவேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கான். அந்த இடத்துல பார்த்தா இவளோட மனைவியோட ஏகப்பட்ட போட்டோஸ் அப்படி இப்படி இருக்கு. ஐயோ, இங்கேருந்து நம்ம முதல்ல தப்பிக்கணும்டா அப்படின்னு சொல்லிட்டு ஜன்னல் வழியா அவ இறங்கி எப்படியோ கீழே இறங்கி அங்கிருந்து தப்பிக்கிறதுக்கு பாக்குறா.
அங்கிருந்து வந்ததுக்கு அப்புறமா ஒரு ட்ரக் இருக்கிறத பாக்குறா. ஆனா உள்ள போயிட்டு பார்த்தா அதுல சாவி இல்ல. சாவி இப்ப வீட்டுக்குள்ளதான் இருக்கு. அதை எடுக்கிறதுக்காக இவ போயாகணும். சரி அதை போய் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கதவு திறக்கிறா. ஆனா கரெக்டா அந்த படிக்கிட்ட அவன் வந்துடுறான். அடைச்ச உன்னை நான் விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து ஓடி வர இவளுக்கா ஐயோ என்ன பண்றதுன்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு சாவியாவது கிவியாது அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருக்கிற கராஜில் போயிட்டு ஒளிஞ்சுக்கிறா. ஏன்னா இவன் கண்ணில் மாட்டினா அவ்வளவுதான், இவளோட கதை முடிஞ்சிடும். அங்க போயிட்டு ஒளிஞ்சுக்கிட்டதுக்கு அப்புறமா ரைலி அங்க வந்துட்டு ஒழுங்கா எங்க இருக்கிறேவா வெளில வந்துரு அப்படிங்கிற மாதிரி இவன் கேட்டுட்டு இருக்கிறான். அப்பதான் தெரிய வருது இந்த இடத்துல நிறைய ஜாம்பிஸ் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. இத்தனை நாளுமே இந்த ரைலி அப்படிங்கிறவன் இந்த ஜாம்பிஸை வச்சு நிறைய ஆராய்ச்சி பண்ணிட்டு இருந்திருக்கான். ஒவ்வொருத்தரும் என்னென்ன மாதிரி எப்படி அப்படிங்கிற மாதிரி எல்லாத்தையுமே நோட் பண்ணி வச்சிருந்திருக்கான். இதெல்லாம் பார்த்துட்டு இவளுக்கு செம ஷாக்கிங்கா இருக்கு. அந்த இடத்துல ஒளிஞ்சிட்டு இருக்க இது பாரு, நான் உன்னை மன்னிச்சிடுறேன். கண்டிப்பா நான் உன்னோட ஹஸ்பண்டை கண்டுபிடிக்க ஹெல்ப் பண்றேன். நம்ம கண்டிப்பா சவுத்துக்கு போகலாம். அதனால ஒழுங்கு மரியாதையா இப்போதைக்கு நீ இங்கிருந்து வெளியில வந்துரு, அதுதான் உனக்கு நல்லது அப்படிங்கிற மாதிரி இவன் உள்ள வராம வெளியவே நின்று பேசிட்டு இருக்கிறான். இப்போ இவனை சமாளிக்கணும்னா ஒரே வழிதான் இருக்கு. அதனால இவன் என்ன பண்றான்னா அப்படியே கேட்டி மாதிரி கொஞ்சம் ஆக்ஷன் பண்ண ஆரம்பிக்கிறான். அந்த வெட்டிங் ரிங்கை போட்டுட்டு இவன் கிட்ட கேட்டி எப்படி இவகிட்ட பேசுவாளோ அந்த மாதிரி அவ கொஞ்சம் ஸ்வீட்டான வேர்ட்ஸ் இதெல்லாம் யூஸ் பண்ணி பேச ஆரம்பிக்கிறா. அப்படியே பேசிக்கிட்டே அவன் அங்கிருந்து கொஞ்சம் வெளியில வர வச்சிடுறா. இவளும் அப்படியே கிட்ட வந்துட்டு இருக்கா. அப்புறம் தான் நோட் பண்றா இவனோட பாக்கெட்ல தான் அந்த சாவி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ட்ரக்கோட கீ இருக்குன்றத பாத்துடுறா. அதுக்கப்புறம் என்ன, இவனை எப்படியாவது மயக்கி கிட்ட போயிட்டு அந்த சாவியை எடுக்கணும் அப்படின்னு ட்ரை பண்றா. ஆனா அவன் கிட்ட வந்ததுக்கு அப்புறம் கரெக்டா கண்டுபிடிச்சிடுறான். நீ ஒண்ணு என்னோட மனைவி கேட்டி கிடையாது, ஏவாதான் நீ என்னை ஏமாத்துறன்னு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு. ஓ அப்படியா, ரொம்பவே நல்லது அப்படின்னு சொல்லிட்டு இவன் என்ன பண்றான்னா ஒரு ஸ்க்ரூ டிரைவரை கையில ரெடியா வச்சிருந்திருப்பா. அதை எடுத்து இந்த மிலிட்ரி ஆஃபீஸரோட கழுத்துல ஒரே குத்து தான். அப்படி குத்துனதும் அவ்வளவுதான், அந்த இடத்துல அவன் விழுந்து செத்து போயிடுறான். அதுக்கப்புறம் என்ன, அந்த ட்ரக்கோட கீ அதை எடுத்துக்கிட்டு எப்பா இங்கேருந்து எப்படியாவது தப்பிக்கணும்டா சாமி அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து அவ ட்ரக்கை ஆன் பண்றா. அப்படி ஆன் பண்ண வெளிச்சத்துல லைட்ல பார்த்தா ஆப்போசிட்ல அந்த கேட்டி அவனோட மனைவி பிரெக்னெண்டா இருக்கிறவங்க நின்றுட்டு இருக்காங்க, வயித்துல அதுவும் கையை வச்சுக்கிட்டு. இந்த மாதிரி ஒரு ஜாம்பி நிற்கிறது ரொம்பவே அவளுக்கு ஆச்சரியமா இருக்கு. இருந்தாலும் இவளால எதுவும் இப்போதைக்கு பண்ண முடியாது. அதனால அங்கிருந்து அவங்களை எதுவும் கண்டுக்காம கிளம்பி போயிடுறா. ஒரு ஃப்ளாஷ்பேக் அவளுக்கு ஞாபகம் வருது. தன்னோட ஹஸ்பண்ட் மிச் ஆஸ்திரேலியாவுக்கு கிளம்புறதுக்கு முன்னாடி நானும் உங்க கூட ஏர்போர்ட்டுக்கு வரேன் அப்படின்ற மாதிரி இவர் சொல்லியிருந்திருப்பா. இல்ல அதெல்லாம் வேணாம், நீ வீட்டில இருந்து ரெஸ்ட் எடு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவர் கிளம்பி இருந்திருப்பாரு. இவளோட மேரேஜ் இந்த மாதிரி விஷயங்களை தான் அவ திரும்பி திரும்பி நினைச்சிட்டு இருக்கா. இப்ப பார்த்தா ட்ரக்ல நல்லா தூங்கிட்டு இருந்திருப்பா. இப்ப அப்படியே எந்திரிக்கிறா, காலையில ஆயிருது. வெட்டிங் ரிங்கையும் அவளோட பாத்துக்கிறா. அதுக்கப்புறம் என்ன, எப்படியாவது இங்க இருந்து நம்ம சவுத்துக்கு போயாகணும் அப்படின்னு சொல்லிட்டு திருப்பி இங்க இருந்து கிளம்புறா. ஏன்னா இன்னும் கொஞ்சம் தூரம் தான் இருக்கு. அவ போற வழியில பார்த்தா ஏகப்பட்ட காரு வண்டி நிக்கிறதுனால இதுக்கு மேல அவளால கார்ல போக முடியாது, ட்ரக்ல போக முடியாது. சோ நடந்தே போவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆக்ஸ் கோடாரியும் கையில எடுத்துக்கிட்டு அவன் நடக்க ஆரம்பிக்கிறா. அப்படியே கொஞ்சம் கொஞ்சம் தூரமா நடந்து போக கொஞ்ச தூரத்துக்கு மேல ஒரு ஜாம்பி வந்துடுது. அதுவும் இவ்வளவு மெதுவா ஃபாலோ பண்ண ஆரம்பிக்குது. இதை பார்த்ததுமே ஐயோ என்னடா இது, நம்மள ஒரு ஜாம்பி ஃபாலோ பண்ணுதா அப்படின்னு சொல்லிட்டு இங்க தப்பிக்க பாக்குறா. ஆனா ஒரு பாடியில காலு ஸ்லிப் ஆகி கீழே விழுந்துடுறா. அவ கையில வச்சிருந்த கோடாரியும் தனியா விழுந்துருது. அங்க இருந்த ஒரு பஸ், அதுல இருக்கிற ஒரு சின்ன கேப்புக்குள்ள உள்ள போய் எப்படியாவது எஸ்கேப் ஆயிடலாம் அப்படின்னு ட்ரை பண்றா. ஆனா அந்த ஜாம்பியும் உள்ள ஃபாலோ பண்ணிக்கிட்டே உள்ள போயிருது. அதுக்கப்புறம் என்ன, எப்படியாவது இங்க இருந்து தப்பிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஜாம்பியை அட்டாக் பண்ண ஆரம்பிக்கிறா. இருந்தாலும் முடியல, அதுவும் இவ்வளவு விடுற மாதிரி இல்ல. அதனால ஒரு கட்டத்துக்கு மேல நல்ல வேலை அங்க ஃபயர் எஸ்டிங்யூஷர் இருந்திருக்கும். அதை வச்சு அந்த ஜாம்பியை ஒரே போடு, அந்த இடத்துல அது கொலாப்ஸ் ஆகிருது. அதை 4 போடு போட்டுட்டு எப்பா இங்க இருந்து நம்ம தப்பிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து அவ வெளியில வந்துடுறா. வெளியில வந்துட்டு மறுபடியும் அவளோட அந்த கோடாரி அதை எடுத்துக்கிட்டு அங்கிருந்து டிராவல் பண்ண ஆரம்பிக்கிறா. இப்படியே போயிட்டு இருக்க போற வழியில ஒரு ஆர்வி அதை பாக்குறா. இதை பார்த்துட்டு சரி நம்ம இங்கே கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுக்கலாம்னு பாக்குறா. ஆனா அந்த இடத்துல ஒரு ஃபேமிலி மொத்தமா இறந்து கிடக்கிறத பாக்குறா. அந்த டெட் பாடிஸ் எல்லாத்தையுமே எடுத்து வெளியில போட்டுட்டு அன்னைக்கு இங்கே ஸ்டே பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவ கொஞ்சம் ஸ்டே பண்றா. அப்பதான் அவன் மேப்ல நோட் பண்ணிருக்கிறது படி இன்னும் கொஞ்சம் தூரம் மட்டும்தான், சில ரெசார்ட்ஸ் மட்டும்தான் பார்க்கணும் அப்படிங்கிறது தெரிய வருது. இதெல்லாம் நோட் பண்ணி வச்சுட்டு அவ அன்னைக்கு நைட்டு தூங்கிட்டு இருக்கா. அப்ப திடீர்னு பார்த்தா அவ வெளியில டெட் பாடிஸ் எடுத்து போட்டால அதுல உனக்கு உயிர் வந்துருது. அதுவும் ஜாம்பியா. ஏதோ சத்தம் கேட்க ஐயோ என்னடா சத்தம் கேட்குது அப்படின்னு சொல்லிட்டு இவ்வளவு பயந்து போய் கையில இருக்கிற கோடாரி அதை எடுத்துக்கிட்டு இப்ப வெளியில வரா. வெளியில பார்த்தா அங்க ஜாம்பியா வந்த அந்த ஒரு ஆள் அவர் தன்னோட ஃபேமிலி மெம்பர்ஸ் மற்ற எல்லாத்தையுமே புதைக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஃபியூனரலுக்காக ரெடி பண்ணிட்டு இருக்காரு. அந்த ஜாம்பியும் அப்படியே இவளை பார்க்க, ஆனா இவளை எதுவுமே செய்யல. சரி ஓகே, அவர் நார்மலா தான் இருக்காரு அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு இவளும் ஹெல்ப் பண்றா. அவர் தன்னோட ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாத்தையுமே புதைச்சதுக்கு அப்புறமா இவகிட்ட ஒரு ஃபேவர் கேட்கறாரு. இவ வேற அந்த வாலெட் அதெல்லாம் செக் பண்ணி பாக்குறா, இவங்க யாரு என்னன்னு. மிச்சோட ஞாபகம் தான் அவளுக்கு வந்துட்டே இருக்குது மாதிரி ஒவ்வொரு இன்சிடென்ட்டும் பார்க்க. அதுக்கப்புறம் இவர் என்ன ஃபேவர் கேட்டிருப்பாருன்னா, என்னையும் என்னோட ஃபேமிலி மெம்பர்ஸ் கூட இதே மாதிரி புதைச்சிரு அப்படிங்கிற மாதிரி கேட்டிருந்திருப்பாரு. அவர் ஜாம்பியா மாறினாலும் அவர் மத்தவங்கள அட்டாக் பண்ணணும் அந்த மாதிரிலாம் நினைக்கல. இது மாதிரி அவர் கேட்டுக்க அவளும் அதே மாதிரி புதைச்சிட்டு அந்த இடத்த அவங்களோட ஃபேமிலி போட்டோவையும் வைக்கிறா.
இப்போ கடைசியா ஒரு ரெசார்ட், அது ரொம்பவே ஃபேன்சியான ஒரு ரெசார்ட். இந்த ரெசார்ட்டுக்கு தான் வரா. அங்க வந்து பார்த்தா அங்க ஆல்ரெடி பார்ட்டிக்கு வந்த நிறைய பேர் வந்து இறந்து போயிருந்திருப்பாங்க. கார்டன் ஏரியால ஒரே ஒரு ஜாம்பி வர நின்றுட்டு இருக்கும். சரி இதெல்லாம் நமக்கு எதுக்கு, உள்ள போயிட்டு செக் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல வந்து ஃபுல்லா செக் பண்றா. அப்ப அங்க இருக்கிற ஒரு பெட்ரூம், அந்த பெட்ரூம்குள்ள போய் பார்த்தா இவளோட ஹஸ்பண்ட் மிச்சு அவன் வந்து அங்க செத்து கிடக்குறான். ஐயோ தன்னோட ஹஸ்பண்டா அப்படின்னு சொல்லிட்டு அவ கையை பிடிச்சி பார்க்கலான்னு பார்த்தா கையில வெட்டிங் ரிங் இல்ல. அதை பார்த்ததுக்கு அப்புறம் தான் இவளுக்கு சந்தேகம் வருது. அடப்பாவி, நம்மளோட இந்த ரிங்கை கழட்டி வச்சுட்டு அப்படி என்னடா உனக்கு கழட்டுற வேலை அப்படின்னு அந்த ரூமை செக் பண்ணல தான் பார்த்தா 2 வைன் கிளாஸஸ் இருக்கு. அந்த இடத்துல வேற ஒரு பொண்ணோட வாலெட்டும் இருக்கு. இதெல்லாம் பார்த்துட்டு அவ ரெஸ்ட் ரூம் போய் செக் பண்றா. இவனோட வெட்டிங் ரிங்கும் அங்கதான் இருக்கு. இதெல்லாம் பார்த்ததுக்கு அப்புறம் தான் புரிய வருது தன்னோட ஹஸ்பண்ட் மிச் இத்தனை நாளும் நம்மளை ஏமாத்திட்டு இருந்திருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு. அப்படின்னா என்னை ஏமாத்திட்டு தான் இந்த ட்ரிப்புக்காக நீ இங்க வந்தியா? அடைச்ச ஒன்ன நினைச்சு நான் வந்து எவ்வளவு தூரம் நான் கஷ்டப்பட்டு இப்படிலாம் நான் இருந்திருக்கேன் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு புலம்பிட்டு இருக்கேன். கிளே பார்த்தா அங்க இருந்து உள்ள இருந்து வெளியில வரான். என்ன பண்ணிட்டு இருக்க நீங்க அப்படின்னு சொல்லிட்டு இவளை கூட்டிட்டு வெளியில போயிடுறான். அங்க இருக்கிற ஒரு பீச் ஏரியா, அங்க உட்காந்து இப்ப வந்து இவ மொத்தமா புலம்ப ஆரம்பிக்கிறா. இவன் இந்த மாதிரி ஏமாத்துவான்னு நான் கொஞ்சம் கூட நினைக்கவே இல்லை. குழந்தைக்காக நாங்கள் வந்து பார்த்துட்டு இருக்கும்போது கூட ட்ரீட்மெண்ட் ஏதாவது பண்ணலாம் அப்படின்னு சொல்லும்போது அந்த ஆள் இன்னும் வெயிட் பண்ணலாம் அப்படின்னு தான் என்னை ஏமாத்திட்டு இருந்திருக்கான். இது எல்லாத்துக்கும் காரணம் வேற ஒரு பொண்ணு கூட அஃபேர் இருந்தனால தான். அந்த பொண்ணை பார்க்கறதுக்காக தான் இங்கே ட்ரிப்புக்கே வந்திருக்கான். இன்னும் சொல்ல போனால் என்னை கழட்டி விட்டு அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணுற முடிவில் இருந்திருப்பான் போல. நான் தான் லூசுத்தனமாக இப்படிலாம் இருந்திருக்கேன், அவனை நம்பி அவனை தேடி இந்த இடத்துக்கு வந்தேன் பாரு அப்படின்னு சொல்லிட்டு இவன் வந்து ரொம்பவே ஃபீல் பண்ணிட்டு இருக்கா. இதெல்லாம் கேட்டுட்டு நம்ம கிளேவும் அவனோட விஷயங்களை ஷேர் பண்ண ஆரம்பிக்கிறான். எல்லார் லைஃப்லையும் இந்த மாதிரி இருக்க தான் செய்யும். என்னோட ஒய்ஃபும் பொண்ணும் என்னை வந்து நம்பினதே கிடையாது. நான் அவங்களுக்கு வந்து ஏதாவது பண்ணுறேன்னு நிரூபிக்கிறதுக்காக தான் இது மாதிரி வேலைக்கே வந்திருக்கேன். ஏன்னா எது நான் சொன்னாலும் சரி என்னோட ஒய்ஃப் வந்து என்னை மட்டம் தட்டிகிட்டே தான் இருப்பா. அவங்களுக்கு இதுதான் வேலை. அப்புறம் என்ன, நம்மளோட லைஃபே ஒரு ஜாலி தான், ஒரு ஃபன்னு தான். அப்படியே எடுத்துகிட்டு போக வேண்டியதான், வேற என்ன பண்ணுறது. சரி வா, நம்ம இதெல்லாம் பேசி இப்போ என்ன ஆக போகுது? ஏதோ உன்னோட லைஃப்பும் அப்படி ஆயிடுச்சு, என் லைஃப் இப்படி ஆயிடுச்சு, வா நம்ம போய் ஜாலியாக என்ஜாய் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ரெசார்ட்டுக்கு வந்து அங்கே இருக்கிற ட்ரிங்க்ஸ் எல்லாத்தையும் குடிச்சு 2 பேருமே ஜாலியாக என்ஜாய் பண்ணுறாங்க. அங்கே இருக்கிறதெல்லாம் சாப்பிட்டுக்கிட்டு ஸ்விம்மிங் பூலில் ஜாலியாக குளிச்சுட்டு இருக்காங்க. அப்போ பார்த்தா திடீர்னு ஒரு ஜாம்பி வந்துடுது. அப்போ நம்ம ஏவா அவதான் இருந்துட்டு அங்கே இருக்கிற ஒரு பாட்டில் எடுத்து அந்த ஜாம்பியை அந்த இடத்துல குத்தி கொள்றா. அதுக்கப்புறம் என்ன, இவங்க 2 பேருமே கொஞ்சம் ரிலாக்ஸாக அந்த இடத்துல இருக்காங்க. இப்பதான் ஏவா வந்து அங்க இருக்கிற ஒரு வைக்கிங் ஃபியூனரல் அந்த பிக்சரை வந்து பாக்குறா. இதை பார்த்ததுமே இவளுக்கு ஒரு ஐடியா வந்து தோணுது. அதனால அவளோட வெட்டிங் ரிங் அதை வந்து கழட்டி அந்த இடத்துல வச்சிடறா. அங்கதான் பீச் இருக்கே. அதனால தன்னோட ஹஸ்பண்ட் மிச் அந்த வீணா போன நாயை எடுத்துட்டு வந்து இந்த மாதிரி ஒரு ஃபியூனரல் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அவனோட டெட் பாடியை நம்ம கிளேவோட ஹெல்ப்பால வந்து இங்க எடுத்துட்டு வந்துடுறாங்க. எடுத்துட்டு வந்ததுக்கு அப்புறமா அவனை வந்து பண்ண துரோகத்துக்கு இதுதான் அவனுக்கு சரி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு போட்ல அவனோட பாடியை டெட் பாடியை எடுத்து போட்டு அதுக்கப்புறம் அவன் மேல ஒரு ஷீட்லாம் கவர் பண்ணி நெருப்புல பத்த வச்சு எரிய விட்டு அங்க அனுப்பி விட்டுட்டு இவங்க 2 பேரும் வந்து அங்கிருந்து கிளம்பி வராங்க. அங்கிருந்து அப்படியே வர வழியில பார்த்தா திடீர்னு இடையில ஒரு ஜாம்பி நிக்குது. அது வேற யாரும் கிடையாது, கேட்டி தான். இதுக்கு முன்னாடி அவ பாக்குறப்ப பிரெக்னெண்டா இருந்தா, ஆனா இப்ப பார்த்தா வயிற காணோம், அதுவும் ஒரே ப்ளீடிங்கா வேற இருக்கு. இதை பார்த்ததுமே நம்ம ஏவா வந்து புரிஞ்சுக்கிறா இவளுக்கு வந்து குழந்தை பிறந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு. அந்த ஜாம்பியை கேட்டி வந்து ஆனா இவங்களை எதுவுமே செய்யல, நடு ரோட்ல நின்றுட்டு அப்படியே வேற ஒரு திசையில போயிடுச்சு. இவங்களுக்கா ஏதோ ஒண்ணு புரியல. ஆனா ஏவாக்கு மட்டும் அவளுக்கு குழந்தை பிறந்துருச்சுன்றது புரியுது. அப்புறமா கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் குழந்தை அலற சத்தம் கேட்க அவ பக்கத்துல போயிட்டு பாக்குறா, அந்த குழந்தை நல்லா தான் இருக்கு. அதை எடுத்துக்கிட்டே இவங்க 2 பேரும் இங்க இருந்து கிளம்புறாங்க. இதோட இந்த படத்தோட கதை முடியுது. அவனோட ஹஸ்பண்ட் வந்து இந்த மாதிரி ஒரு தாக்குதல்ல மாட்டிக்கிட்டாருன்னு அவரை வந்து எப்படியாவது காப்பாத்தி கூட்டிட்டு வரணும்னு வந்த ஏவாக்கு அவன் வந்து வேற ஒரு அஃபேர்ல இருக்கிறது அப்பதான் தெரிய வருது. எனக்கு அதே மாதிரி குழந்தை இல்லை அப்படிங்கிற ஒரு கவலையும் இருந்தது. இப்போ ஒரு குழந்தையும் வேற கிடைச்சிருச்சு. இந்த படத்தை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? என்னோட கமெண்ட் செக்ஷன்ல ஷேர் பண்ணிக்கோங்க. இது மாதிரி வேற ஏதாவது படத்தை பத்தியோ சீரிஸ் பத்தியோ நான் பேசணும்னு நினைச்சாலும் மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல பண்ணுங்க. அது தான் டாடா பை ஃப்ரம் உங்கள் தமிழ் பொண்ணு.